ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் நிறையா பருப்பு கொதிக்கிற மாதிரி இருக்குல்ல, இது ஃபுல்லாக வெண்ணெய். டெய்லி பசும்பால் வாங்குகிறோம் அப்படின்னா அது ஆடையெல்லாம் ஃப்ரிட்ஜில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதிலேருந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் காய்ச்சிற நெய் அவ்வளோ மணமாக அப்படியே தெளிஞ்சு ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் நெய் காய்ச்சறதுக்கு சின்னதாக 2 3 துண்டு பட்டையும் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நெய் காய்ச்சுவேன். இப்படி காய்ச்சும் போது நெய் நிறைய வேஸ்டேஜ் ஆகாது, நல்லா மணமாக இருக்கும். நெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சியாச்சு. ஒரு 1/2 லிட்டருக்கும் மேலே நெய் கிடச்சிருந்துச்சு. நாளைக்கு ஒரு ரஸ்மலாய் கேக் ஆர்டர் இருக்குது. அதனால் ரசகுல்லா வீட்டிலே பண்ணிடலாம் அப்படின்ட்டு பேனில் பால் ஊற்றி வச்சுருக்கேன். வீட்டிலையே ரசகுல்லா பண்ணும்போது நமக்கு நிறையா கிடைக்கும் ரசகுல்லா. அப்புறம் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற மாதிரி இருக்கும். கடையில் வாங்குகிற ரசகுல்லா எப்போ செஞ்சுருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம கஸ்டமருக்கு நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அந்த கேக் செஞ்சு கொடுக்கும்போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். பால் திரிய வைக்கிறதுக்கு கொஞ்சமாக வினிகர் சேர்த்துருக்கேன். வினிகர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா கர்டலாகி திரிஞ்சு வந்துடும். திரிஞ்ச பன்னீரை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு நல்லா அந்த மாதிரி உருட்டி நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் எடுத்து வச்சுக்கணும். 1 பங்கு சுகருக்கு 1/2 பங்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ரசகுல்லாவை சேர்த்து ஒரு 25 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேக விட்டோம் அப்படின்னா சூப்பராக ரசகுல்லா ரெடி ஆகிடும். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் சுகர் சிரப்லேருந்து எடுத்து மில்கில் சோக் பண்ணணும். ரஸ்மலாய் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம கேக் ஃப்ராஸ்டிங் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.